Hi friends, welcome to கடை சமையல். இன்னைக்கு நம்ம மாங்காய் வச்சு ஒரு வித்தியாசமான ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அது என்ன ரெசிபின்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ரெசிபி பண்றதுக்காக 2 மீடியம் சைஸ் மாங்காய் எடுத்துர்க்கேன். அத தோல் சீவிட்டு மீடியம் சைஸ் பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாங்காய் கொஞ்சம் புளிப்பா இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அப்பதான் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அடுத்ததா ஒரு pan சூடு பண்ணிக்கலாம். pan சூடானதுக்கு அப்புறமா 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு 10 வெந்தயம் இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம். இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டா வதக்கி விட்டுக்கோங்க. நல்ல கலர் மாறி வரட்டும். இது நல்ல கலர் மாறி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அத கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததா நம்ம தோல் சீவி கட் பண்ணி வச்சிருக்க மாங்காவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல வச்சு மாங்காவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மாங்காய் ரொம்ப நேரம் வதங்கணும்னு தேவையில்லை. லைட்டா ஒரு 2 கலர் கலரி விட்டா போதும். மாங்காவை நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள். இதெல்லாம் சேர்த்துட்டு அந்த மசாலா வந்து மாங்காயில மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாங்காவை நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுவோம். அந்த மாங்காய் வந்து தண்ணி எல்லாமே உறிஞ்சி நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் வேக விட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மாங்காய் வெந்து அந்த தண்ணி எல்லாமே நல்லா உறிஞ்சிருச்சு. இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 கப் வெல்லம் வந்து நல்லா நச்சிட்டு கூட சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்த உடனே உங்களுக்கு நல்லா இலகி வரும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. அந்த வெல்லம் எல்லாமே நல்லா மாங்காயில போய் மிக்ஸ் ஆகட்டும். இது வந்து இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே சேர்ந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். மாங்காய் நல்லா கொதிச்சு ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் 1 வாரம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கடாய் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.